கயத்தாறு அருகே இருக்கும் அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியில் உள்ள ஒப்பாற்று பகுதியை ஒட்டியிருக்கும் அகிலாண்டேஸ்வரர் கோவிலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக கோயிலுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மாரியப்பன் இணைகிறார். மாரியப்பன், விவரங்கள். கடந்த 2 நாட்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதிக கனமழையின் காரணமாக கயத்தாறு சுற்றுவட்டார பகுதியில் கனமழை காரணமாக கயத்தாறில் உள்ள உப்பாற்று ஓடை ஒட்டியுள்ள அகிலாண்டேஸ்வரி கோவிலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவிலுக்குள் மழை நீர் புகழ்ந்து வந்து அந்த மழை நீர் அதிக அளவில் புகழ்ந்துள்ளதால் மழை நீர் எந்த பக்தர்களுக்கு செல்ல முடியவில்லை. மேலும் உப்பாற்று ஓடையை அதிக அளவு மழை நீர் சென்று கயத்தார் அருகே உள்ள பாலங்களையும் தாண்டி மேல் அளவு மழை நீர் வடிகிறது. இதே போல் கயத்தார் அருகே உள்ள கடம்பூர் பகுதி, பாரதி நகர் பகுதியில் வீடுகளை சூழ்ந்துள்ள மழை நீரால் அங்கு இருந்த 10க்கும் மேற்பட்ட குடும்பங்களை தற்காலிகமாக சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள மழைநீர் பாதிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கொடைக்கானலில் விடிய விடிய மழை பெய்த காரணத்தினால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. பெரியாற்று ஓடையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், கொடைக்கானலை பொறுத்தவரை மழை அளவு என்ன? அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது நேற்று வானிலை மையம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடுமையான மழை பெய்யும் என்று தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக கொடைக்கானலில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு ஆரம்பித்த மழை தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 2 வருடங்களுக்கு பிறகு தற்போதுதான் இந்த 10 சென்டிமீட்டர் மழை ஒரே இரவில் பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதால் கொடைக்கானல் நகர் மட்டுமல்லாது கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான மலை கிராமங்களிலும் கூட கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் இங்க இருக்கக்கூடிய விவசாய பணிகள் முழுவதுமாகவே முடக்கி இருக்கிறது. இது மட்டுமல்லாது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நீரோடைகள் மற்றும் அருவிகளில் கடுமையான காட்டாற்று வெள்ளமானது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் பெய்யக்கூடிய இந்த மழையானது வெள்ளி நீர்வீழ்ச்சி வழியாக பெரியாற்று ஓடை, பேத்துப்பாறை வயல் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான காட்டாற்று வெள்ளம் இருப்பதால் விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து இன்றும் கனமழை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வைக்கப்படுகிறது. கொடைக்கானலுடைய எந்தெந்த பகுதிகள் எல்லாம் தற்போது அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது கார்த்திக்? அது பற்றி விவரங்களையும் சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானல் கீழ்மலை மற்றும் மேல்மலை உள்ளிட்ட இந்த கிராமங்களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. நகர் பகுதிகளில் மட்டுமே நேற்று இரவு கடுமையான மழையானது இருந்தது. இன்றைய காலை நிலையை பொறுத்தவரையில் மேல்மலை கிராமங்கள், அதாவது பூம்பாறை, மன்னவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது தொடர்வதால் அந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மின்சாரமானது முழுவதுமாகவே துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. கீழ்மலை பகுதிகளிலும் கூட தற்போது கனமழை பெய்து வருவதால் நிலச்சரிவு, மரம் விழுவது போன்ற நிகழ்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாகவே தான் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கையும் வைக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.